பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். ஹே பக்தா, முன்பே உன்னை பற்றி எனக்கு தெரியும். உனக்கு எனது விரிந்த விஸ்வரூபத்தை காண உறுதியும் ஆற்றலும் இல்லை என்று. அப்படி இருந்தும் தாழ்ந்துவிட்ட உன்னை தலை நிமிர வைக்க மகத்தான என் விஸ்வரூபத்தை காட்டினேன். இப்போது உனது மனம் நெகிழ்ந்த வேண்டுகோளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அன்பனே, உன் இஷ்டத்துக்கிணங்க மீண்டும் நான் 4 கரங்களுடன் தோன்றுகிறேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஏ ஜனார்தனா, தாம் காட்டிய விஸ்வரூபத்தைக் கண்டு பக்தியின் மனம் நெகிழ்ந்து விட்டேன். இப்போது உங்கள் இந்த திருக்கோல காட்சி மனதில் அச்சங்கள் அடங்கி அமைதியை தந்தது. ஹே அர்ஜுனா, நீ மிகவும் அதிர்ஷ்டக்காரன். அரிதான என் விஸ்வரூபத்தையும் 4 கர தோற்றத்தையும் இரண்டையும் தரிசித்தாய். ஏ கருணை கடலே, தாம் காட்டிய அருள் பெற்று வளர்ந்தவன். ஆனந்த விஸ்வரூபம் 4 கை தோற்றமும் கண்ட பிறகு பழுதடைந்திருந்த என் மனம் விழித்துக் கொண்டு விட்டது. பொய்யான அச்சமும் பேடிமையும் நீங்கியது. இனிமேல் தெளிவடைந்து தமது தாமரை பாதங்களில் என் தலை வைத்து வணங்குகிறேன். என் தெய்வமே, எளிமையான இவனுடைய சமர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு ஆணையிடுங்கள். பயமேதும் இல்லாமல் பணிந்து செய்கிறேன். ஹே பார்த்தா, மனமுவந்த உன் அர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்டேன். நீ எப்போதும் என் அன்பு பார்வையிலேயே இருப்பாய். நான் இப்போது துணிவோடு தெளிவோடு ஞானமும் தந்துவிட்டேன். இதற்கு முன்னால் பார்த்தா இப்போது தர்ம யுத்தம் செய்ய களமிறங்கு என்று ஆணையிட்டால் எனக்கு தெரியும் நீ தயங்குவா என்று மன தெளிவினை தந்தேன். இனிமேலும் உனக்கு ஐயங்கள், கலக்கங்கள் அல்லது ஒரு பிரச்சனை எது உன் மனதை மூடுகிறதோ அது பற்றி கேட்டுவிடு. ஏனெனில் இதற்கு பிறகு இந்த ஞான யோக பக்தி பற்றிய தேடலுக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்காது. ஆகையால் ஐயம் இருந்தால் அதை இப்போதே கேட்டுவிடு. ஏ மாதவா, இப்போது என் மனதில் ஐயங்களை தருகின்ற எண்ணங்கள் இல்லை, அச்சங்கள் அங்கே இல்லை. இருப்பது பூரண சிரத்தை, தூய்மையான பக்தி. மனம் என்ற கடலில் அலைகளைப் போலே ஆனந்த உணர்வுகள். மாதவா. மாதவனுக்கு என்ன பார்த்தா? பிரபு, ஒரு சில பிரச்சனைகள் மனதில் எழுகின்றன. பின் கேட்பதற்கு வெட்கம் எதற்கு? கேட்பதை கேட்டுவிடு. பிரபு, தாம் தான் இப்போது தமது விஸ்வரூபத்தை காட்டினீர்கள். காட்டும்போது உரைத்தீர்கள், இந்த விஸ்வரூபம் முழுமையல்ல, நான் புரிந்து கொண்டவரை முழுமை என்றீர்கள்.
எனது ஐயங்கள், உண்மையிலேயே தாங்கள் அத்தனை பெரியவரா? அத்தனை வடிவங்களா? தங்களுக்கு வடிவ வரம்பு ஏதுமில்லையா? ஆ, சத்தியம் அதுதான். பார்த்தா நானே எல்லாம், அத்தனையும், அனைத்திலும் நானே இருப்பவன், எதுவுமாய் இருப்பவன். நான் இல்லாத இடமோ வடிவமோ இல்லை. நான் இருப்பது நீரில், நிலத்தில், வானத்து அண்ட வெளியில். ஆகையால் எனக்கென்ற வடிவமில்லை, வடிவங்களை கடந்தவன். அப்படியா? அப்போது சொன்னீர்கள், யானையிலும் நீங்கள், பூவனங்களிலும் நீங்கள், செடிகளிலும் நீங்கள். ஆ, அவையும் நான் தான். அப்படியெனில் கிருஷ்ண வடிவம் இதுவும் நீங்களா? ஆ, கிருஷ்ணனாக உன் முன்னே நிற்பவன், மானிடனாக அவதரித்தவன், இதுவும் என் உருவம்தான். இதைத் தவிர போட்டுக்கொண்ட வேஷங்கள் எத்தனை, அவைகளையும் காட்டினேனே. இதெல்லாம் நானேதான். பார்த்தா இத்தனையிலும் சத்தியமான பெரிதான என் உருவம் எல்லையற்றது. எல்லைகளே இல்லாதவன் இது போலும் இருப்பான். தரிசனம் வேண்டும் பக்தனுக்கு, தன்னையுமே தருவான், தன்னையுமே தருவான். வடிவம் இல்லா வடிவம் நான், வடிவங்களின் வடிவம் நான், வடிவங்களாய்த் தொடங்கும் அந்த வடிவங்களின் விதையும் நான்.